கௌரவ குழுக்களின் பிரதி தவிசாளர் அவர்களே, எந்த ஒரு உயிரினமும் தன்னுடைய நீதிக்காக, நீதியினுடைய தன்மையோடு நியாயத்துக்காக போராடுகின்ற இந்த உலகத்திலே மனிதர்களுக்கான நீதி வழங்குகின்ற ஒரே ஒரு இடமாக நீதிமன்றங்கள் விளங்குகின்றன. அவ்வாறான நீதிமன்றங்களுடைய நீதித்தன்மையை உறுதிப்படுத்தும் வகையிலே தான் நீதிவான்கள் நேர்மையானவர்களாகவும் சட்டத்திற்கு உட்பட்டவர்களாகவும் நியாயாதிக்கத்திற்கு உட்பட்டவர்களாகவும் அவர்கள் நியமிக்கப்படுகின்றார்கள். அவ்வாறானவர்களுடைய சம்பளங்களோ அல்லது அவர்களுடைய கொடுப்பனவுகளோ குறைக்கப்படுகிற பொழுது அல்லது அவர்கள் அதிலிருந்து விடுவிக்கப்படுகிற பொழுது அவர்களுடைய நீதி வழங்கும் தன்மைகளில் கூட பல மாற்றங்களை அவதானிக்க முடிகிறது. அவ்வாறான ஒரு சூழலில் தான் இன்றைய தினம் இலங்கையில் இருக்கின்ற மாவட்ட நீதிமன்றங்கள் தவிர்ந்த ஏனைய உச்ச நீதிமன்றங்களுடைய நீதியரசர்களுக்கான நீதிவான்களுக்கான சம்பள உயர்வுகள் தொடர்பான இந்த சட்டமூலத்திலே சில விடயங்களை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். மிக முக்கியமாக இங்கே கௌரவ அமைச்சர் அவர்கள் பேசுகிற பொழுது சொன்னார், பல வழக்குகள் இந்த நாட்டிலே தேங்கி போய் கிடக்கின்றன, பல்வேறுபட்ட வழக்குகள் தீர்க்கப்படாமல் இருக்கின்றன. நீதி சேவை ஆணைக்குழு அந்த வழக்குகளை நேர காலத்தோடு விரைவாக தீர்ப்பதற்கான சில நடைமுறைகளை கைக்கொள்வதற்காகவும் இந்த நடைமுறைகளை வெற்றி கொள்வதற்காகவுமே இந்த சம்பள ஏற்றங்கள் தொடர்பான விடயங்களையும் கையாள வேண்டி இருப்பதாக குறிப்பிட்டிருந்தார். இந்த நாட்டிலே இலங்கையை பொறுத்தவரை நீதித்துறை ஒரு பக்கச்சார்பானதா அல்லது நீதியானதா என்ற கேள்விகளுக்கு அப்பால் பல்வேறுபட்ட சந்தேகங்களும் இருக்கின்றன. உதாரணமாக, இந்த நாட்டிலே தமிழர்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட பல அநீதிகளின் பொழுது நீதிமன்றங்கள் வழங்கிய தீர்ப்புகள் நியாயமானதாக அல்லது தமிழ் மக்களுடைய உண்மைக்கும் நீதிக்கும் நேர்மைக்கும் நீதி வழங்குவதாக அவை அமைந்திருக்கவில்லை என்கிற எண்ணம் இன்றும் தமிழர்களிடம் காணப்படுகின்றது. குறிப்பாக நான் ஒரு கதையை சொல்லலாம். ஒரு காலத்திலே ஜேஆர் ஜெயவர்தன அவர்களுடைய ஆலோசகராக இருந்த, அவருடைய மிக நெருக்கமானவராக இருந்த ஒரு நபர் குறிப்பிட்டிருந்தார், ஏஜே வில்சன் அவர்கள். இவர் தந்தை செல்வாவினுடைய மருமகன். இவர் தன்னுடைய பிரேக் ஆஃப் ஸ்ரீலங்கா என்கிற புத்தகத்திலே குறிப்பிட்டிருந்தார், நீதவான்கள் அவர்களுக்கு ஒரு சொகுசான கார் அல்லது அவர்களுக்கு சொகுசான வீடு போன்றவற்றை வழங்குவதன் மூலம் நாங்கள் நீதியை விரும்பியவாறு மாற்றி எழுதி கொள்ள முடியும் என ஜேஆர் ஜெயவர்தன அவர்களால் குறிப்பிடப்பட்டதாக ஏஜே வில்சன் அவர்கள் எழுதிய பிரேக் ஆஃப் ஸ்ரீலங்கா என்ற புத்தகத்திலே அவர் தன்னுடைய 6வது அத்தியாயத்திலே குறிப்பிட்டிருக்கிறார். நான் ஏன் இதனை பதிவு செய்கிறேன் என்றால், அந்த ஏஜே வில்சன் அவர்களுடைய புத்தகம் இதுவரை இந்த நாட்டிலே யாராலும் கேள்விக்குட்படுத்தப்படவில்லை. அவ்வளவு தூரம் அது உண்மைகளை கொண்டதாக, இலங்கையிலே யார் யார் என்னென்ன வகையிலே ஏமாற்றப்பட்டார்கள் என்ற விடயங்கள் அந்த புத்தகத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவர் மறைந்த முன்னாள் ஜனாதிபதியினுடைய ஆலோசகராகவும் கூட ஏஜே வில்சன் அவர்கள் இருந்திருக்கிறார். ஆகவே நீதித்துறை என்பது ஒரு நாட்டினுடைய மிக முக்கியமான முதுகெலும்பானது, மக்கள் நம்புகின்ற துறை சார்ந்தது. அந்த நீதித்துறையினால் வழங்கப்படுகின்ற தீர்ப்புகள் எல்லா இன மக்களையும், அது எந்த இனம் என்றல்ல, நாட்டிலே நீதிக்கான தன்மையை வழங்கக்கூடியதாக இருக்க வேண்டும். உதாரணமாக, உலகத்திலே காணப்படுகின்ற ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் ஆணையகத்தினுடைய பணிப்பாளராக நியமிக்கப்படுகின்றவர்கள் கூட அநேகமாக உலகத்தில் இருக்கின்ற பல நீதித்துறை சார்ந்த நீதிவான்களே நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக சவுத் ஆப்பிரிக்காவினுடைய, தென்னாப்பிரிக்காவினுடைய முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதியரசராக இருந்த நவநீதம் பிள்ளை அவர்கள்தான் ஒரு காலத்திலே மனித உரிமைகள் ஆணையத்தினுடைய பணிப்பாளராக நியமிக்கப்பட்டார். காரணம், உலகத்திலே நடந்த பல்வேறுபட்ட விடயங்களில் இந்த நீதித்துறை சார்ந்த நீதிவான்கள் தங்களுடைய கருத்துக்களை எவ்வாறு கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் எவ்வாறு இந்த நீதித்துறை சார்ந்த விடயங்களை வைத்திருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் தான் உலகம் அந்த நீதித்துறை பற்றிய பார்வைகளை செலுத்துகின்றது. ஆகவே நீதி உலகத்திலே மிக முக்கியமானது. அதனால்தான் பல தீர்ப்பாயங்கள் உலகத்திலே காணப்படுகின்றன, பல சர்வதேச நீதிமன்றங்கள் காணப்படுகின்றன, பல உலக நீதிமன்றங்கள் காணப்படுகின்றன. காரணம், இறுதியான ஒரு முடிவை வழங்குகின்ற இடமாக இந்த நீதிமன்றம் இருக்க வேண்டும் என்பது. ஆகவே நீதித்துறை பிழைக்குமானால், நீதி அந்த மக்களுக்கு வழங்கப்படாமல் நிராகரிக்கப்படுமானால், நீதி தழுவுமானால், அது வரலாற்றிலே ஒரு காலமும் அந்த மக்களை வாழ விடாது. மிக முக்கியமாக பாண்டிய மன்னன் கூட தன்னுடைய சபையிலே கண்ணகியினுடைய காற்றிலம்பு தொடர்பான வழக்கில் கூட அவர் தவறான தீர்ப்பு வழங்கியதால் அந்த நாடே அழிந்ததாக நாங்கள் நீதியின் தன்மையை பார்க்கிறோம். ஆனால் இந்த நாட்டிலே இருக்கின்ற சில நீதி சம்பந்தமான விடயங்களை நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். பேசுவது மட்டும்தான் இந்த சபையினுடைய முக்கியமான அம்சமாக இருக்கிறதே தவிர, பேசுகின்ற விடயங்கள் நடைமுறைப்படுத்தப்படுமா என்பது எங்களுக்குள்ளேயே பல கேள்விகள் இருக்கின்றன. இருந்தாலும் கூட இந்த நாட்டிலே நடந்த பல்வேறுபட்ட கொலைகள், உதாரணம் குமாரபுரம் படுகொலை, ரவிராஜனுடைய படுகொலைகள், ஒரு நியாயமான நீதியை அல்லது ஒரு நீதியான
சட்டத்தின் முன்னான ஒரு நியாயாதிக்கத்தை இந்த மக்களுக்கு தரவில்லை என்கிற எண்ணம் தமிழர்களிடம் பரந்து காணப்படுகிறது. 1954ஆம் ஆண்டு கல்லோயாவிலே வைத்து கந்தலாயிலே 154 விவசாயிகள் போலீசார் பார்த்திருக்க அவர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார்கள். இவ்வாறு கந்தலாயிலே படுகொலை செய்யப்பட்ட அந்த 154 தமிழ் விவசாயிகளுடைய படுகொலையோடு தான் இலங்கையிலே ஒரு படுகொலை கலாச்சாரம் தமிழ் மக்களுக்கு எதிராக இந்த நாட்டில் ஆரம்பிக்கப்பட்டு 2009ஆம் ஆண்டினுடைய முள்ளிவாய்க்கால் முடிவோடு அது ஒரு எல்லையை அடைந்திருந்தது. இவ்வாறு இந்த வரலாற்றிலே இவ்வாறான படுகொலைகளுக்கெல்லாம் சரியான நீதிகள் கிடைக்கவில்லை. 1983ஆம் ஆண்டு வெலிக்கடை சிறையிலே கொல்லப்பட்ட தங்கத்துரை, குட்டிமணி, ஜெகன் போன்றோர் கூட நீதிமன்றத்திலே நிறுத்தி இருக்கிற பொழுது நீதிவான் அவர்கள் அவர்களை கேட்டார், உங்களுடைய இறுதி ஆசைகள் என்று. அப்பொழுது கூட தங்கத்துரை, குட்டிமணி போன்றவர்கள் கூட தங்களுடைய ஆசைகளை அந்த நீதிமன்றத்திலே சொல்லியிருந்தார்கள். நாங்கள் மலரப்போகும் தமிழீழத்தை எங்களுடைய கண்களால் பார்க்க வேண்டும் என்று சொன்ன காரணத்திற்காக குட்டிமணியினுடைய கண்களை கூட சிறையிலே தோண்டியிருந்தார்கள். இவ்வாறான பல்வேறுபட்ட நீதி வழங்கிய சம்பவங்களுக்காக, நீதித்துறை கேட்ட கேள்விகளுக்காக இந்த மக்கள் இந்த பல சொல்லனா துன்பங்களை அனுபவித்திருக்கிறார்கள். உதாரணமாக கடந்த 2012ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்திலே வலிகாமம் வடக்கு மக்கள் மீள்குடியேற்றம் உடனடியாக நடத்தப்பட வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது. அவ்வாறு ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டும் இன்னும் அந்த மக்களுடைய சரியான குடியேற்றம் வழங்கப்படவில்லை. ஆகவே இந்த நாட்டில் நீதிமன்றங்கள் ஒரு பகுதி மக்களுக்கு ஒரு வகையான தீர்ப்பையும் இன்னொரு பகுதி மக்களுக்கு இன்னொரு வகையான தீர்ப்பையும் வழங்குகிறதா என்கிற ஒரு கேள்வி கூட இந்த மக்களிடம் காணப்படுகிறது. நான் ஏன் சொல்கிறேன் என்றால், இந்த நாட்டிலே நீதிவான்களுடைய சம்பளங்கள் உயர்த்தப்பட வேண்டும். நீதிவான்கள் நீதித்துறை சார்ந்தவர்களாக அவர்களுடைய நீதித்தன்மைகள் பேணப்பட வேண்டும். ஆனால் அந்த நீதி எல்லா இனங்களுக்கும் சமப்படுத்தப்பட்டதாக, நீதியின் பால் வழங்கப்பட்டதாக அது அமைய வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான் இந்த இடத்திலே அதனை நான் வலியுறுத்துகிறேன். மிக மிக முக்கியமாக இன்று சிறையில் இருக்கின்ற சிறை கைதிகள், அரசியல் கைதிகள், தமிழ் அரசியல் கைதிகள் 84 பேருக்கு மேற்பட்டவர்கள் இப்பொழுது இருக்கின்றார்கள். 94 பேர் சிறை கைதிகள், அரசியல் கைதிகளாக, தமிழ் அரசியல் கைதிகளாக இருக்கின்றார்கள். இவ்வாறான இந்த 94 அரசியல் கைதிகளும் ஒரு வழக்கிலே ஒருவர் சம்பந்தப்பட்டிருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு வழக்கிற்காக ஒரு கைதி கொண்டு செல்லப்படுகிற பொழுது அவரோடு தொடர்பட்ட ஏனைய அரசியல் கைதிகள் அல்லது அவரோடு தொடர்பட்ட ஏனைய வழக்குகள் கிடப்பிலே போடப்படுவதனால் பல்வேறுபட்ட தமிழ் அரசியல் கைதிகள் இன்றும் தொடர்ந்து சிறையிலே பல ஆண்டுகளாக வாடிக்கொண்டிருக்கிறார்கள். இலங்கையினுடைய நீதித்துறை ஒரு வழக்கை தீர்ப்பு வழங்காமல் 10-15 ஆண்டுகள் இழுத்துச் செல்வதானால் எப்பொழுது இவர்களுக்கு தீர்வு கிடைக்கும்? இலங்கையுடைய நீதித்துறையும் நீதிமன்றங்களும் நியாயமாக நடக்கின்றனவா? அவருடைய நீதி எந்த வகையிலே அமைந்திருக்கிறது என்ற கேள்வி பாதிக்கப்படுகின்ற அந்த அரசியல் கைதிகளுடைய சமூகம் சார்பான தமிழர்களிடம் பலவிதமான கேள்விகளை கொண்டிருக்கிறது. ஆகவேதான் நான் இந்த சபையிலே ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறேன். இவ்வாறு இந்த தமிழ் அரசியல் கைதிகள் சிறையிலே இருக்கிற பொழுது ஏன் அவர்களுக்கு ஒரு பிணை வழங்குவதன் மூலம் சட்டமா அதிபர் திணைக்களம் தன்னுடைய பார்வைக்காக வழங்கப்பட்ட எத்தனையோ கோவைகளை அடுக்கி வைத்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நீதிமன்றங்கள் தீர்ப்புகளை வழங்க முடியாமல் இருக்கிறார்கள். இந்த நீதிமன்றங்கள் இவர்களுக்கு பிணைகளை வழங்கி அவர்கள் கூலி வேலை செய்தாவது தங்களுடைய சட்டத்திறனிகளின் பணங்களை செலுத்தி தங்களுக்கான வழக்குகளுக்கான பணத்தை கட்டுவதற்கான முயற்சியை கூட மேற்கொள்ள முடியும். அந்த வகையில் கூட இந்த நாட்டிலே நீதித்துறை பிணை வழங்கும் அளவில் கூட இல்லை என்கிற ஒரு துர்ப்பாக்கியமான சூழலைத்தான் நான் மிக வேதனையோடு இங்கு பதிவு செய்கிறேன். நாட்டிலே யுத்தம் முடிந்திருக்கிறது. இங்கு நாங்கள் விடுதலை புலிகள் இல்லை, ஆயுத கலாச்சாரம் காணப்படவில்லை, இங்கு யுத்தத்துக்கான எந்த அறிகுறிகளும் இல்லை. ஆனால் யுத்தத்திலே ஈடுபட்டவர்கள் யுத்தத்திலே சில உதவிகளை செய்தார்கள். யுத்தம் நடந்த பொழுது புலிகளுக்கு உதவினார்கள். அவர்கள் யுத்தம் நடந்த பொழுது சாப்பாடு கொடுத்தார்கள், தண்ணீர் கொடுத்தார்கள், போக்குவரத்திலே உதவி செய்தார்கள் என்ற காரணத்திற்காக இந்த அரசியல் கைதிகள் இன்றும் சிறையிலே செத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் யுத்தத்தை நடத்தியவர்கள் அமைச்சர்களாக இருக்கிறார்கள், அரசியல் கட்சியின் தலைவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் இன்றும் சுகபோகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லது அரசாங்கத்தினுடைய செல்ல பிள்ளைகளாக அவர்கள் மிக வசதியாக வாழுகிறார்கள். அப்பாவியான இந்த இளைஞர்கள் இன்றும் செத்துக் கொண்டிருப்பதற்கு நீதிமன்றங்களும் ஒரு காரணம். ஆகவே நீதிமன்றங்கள், நீதித்துறை இதில் ஒரு நியாயமான தீர்வை வழங்க வேண்டும். நாட்டிலே நல்லிணக்கம் பற்றி பேசுகிறோம். கௌரவ குழுக்களின் பிரதி தவிசாளர் அவர்களே, நாட்டிலே சமாதானம், நல்லிணக்கம் தேவை. நாங்கள் நல்லிணக்கத்திற்காகத்தான் தமிழ் மக்கள் வாக்களித்தார்கள்.
ஒரு நல்ல அரசாங்கம் வர வேண்டும் என்பதற்காக, அந்த அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வை வழங்க வேண்டும் என்பதற்காக, அரசியல் தீர்வை வழங்க வேண்டும், சிறையில் இருக்கின்ற அரசியல் கைதிகளுடைய விடுதலை வேண்டும், இந்த நாட்டிலே வாழுகின்ற அகதிகளாக வாழுகிற மக்களுடைய மீள்குடியேற்றம் நடைபெற வேண்டும், இந்த நாட்டிலே இந்த மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காக தமிழர்கள் தங்களுடைய வாக்குகளை இந்த அரசாங்கத்திற்கு வழங்கியிருந்தார்கள். ஆனால் நல்லிணக்க அரசாங்கம் நல்லிணக்கம் என்ற அடிப்படையில் வந்த பிற்பாடும் கூட அரசியல் கைதிகளுடைய விடுதலையிலே இன்னும் ஒரு சரியான நிலப்பாட்டை எடுக்காமல் இருப்பது தமிழர்களை பொறுத்தவரை மிக வேதனையானது. அதே நேரம் அவர்களால் இந்த மக்களுடைய மீள்குடியேற்றம் இன்றும் கேப்பாப்புலவிலே எத்தனை நாட்களாக இந்த மக்கள் உண்ணாவிரதம் இருக்கிறார்கள், அவர்கள் போராட்டம் நடத்துகின்றார்கள். அவருடைய போராட்டமும் அவருடைய அந்த உண்ணாவிரத போராட்டங்களும் தங்களுடைய சொந்த நிலத்துக்கு செல்வதற்கானது. கௌரவ குழுக்களின் பிரதி தவிசாளர் அவர்களே, நீங்களும் வன்னி மாவட்டத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர், உங்களுக்கு தெரியும் அந்த மக்களுடைய உண்மையான உணர்வுகள். 487 ஏக்கர் காணிகள், 7 தலைமுறைகளாக வாழ்ந்த கேப்பாப்புலவு மக்கள் அந்த மண்ணிலே இன்றும் தங்களுடைய சொந்த வீடுகளுக்கு செல்வதற்காக பரம்பரையாக வாழ்ந்த மண்ணில் தங்களுடைய மண்ணுக்கு போவதற்கு கேட்கிறார்கள். அவ்வாறு வாழ துடிக்கின்ற 2009ஆம் ஆண்டு தங்கள் சொந்த வீடுகளிலிருந்து அந்த வீட்டினுடைய நிலங்களிலிருந்து இடம்பெயர்ந்து அவர்கள் நந்திக்கடலால் வவுனியா வந்து திரும்ப சொந்த இடங்களுக்கு போக முடியாமல் இன்று அந்த கரையிலே குந்திக் கொண்டிருக்கின்ற கேப்பாப்புலவு மக்களுக்கு இந்த அரசு வழங்குகின்ற நீதி என்ன, இந்த நீதிமன்றங்கள் வழங்குகின்ற தீர்ப்பு என்ன, இந்த நாட்டினுடைய நீதிவான்களுடைய தீர்ப்பு என்ன? ஆகவே நான் கேட்கிறேன், ஏன் இந்த நாட்டிலே நியாயமான நீதியான அரசியல் தலைவர்கள் இல்லையா? ஏன் நீதியான நீதிவான்கள் இல்லையா? இந்த நாடு ஏன் நீதி பற்றி சிந்திக்கவில்லை? அண்மையில் கூட முல்லைத்தீவு நீதிமன்றத்திலே காணாமல் போனவர்களுக்கான ஒரு வழக்கு நடைபெற்றது. காணாமல் போனவர்களுக்கான நான் ஒருவருடைய சுமந்திரன் அவருடைய நேரத்தை நான் எடுக்கிறேன், சுமந்திரன் அவர்கள் பேசல் நான் எடுக்கிறேன். ஆகவே காணாமல் போனவர்களுக்கான வழக்கு நடைபெற்றது. இவ்வாறு காணாமல் போனவர்களுடைய வழக்கிலே செய்யப்பட்ட ஒவ்வொரு சாட்சியங்களின் அடிப்படையில் அந்த பகுதியினுடைய இராணுவ தளபதி அழைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டார். அவர் சொன்னார், எங்களிடம் சரணடைந்தவர்கள் காணாமல் போனவருடைய பட்டியல் என்னிடம் இருக்கிறது, நான் இந்த நீதிமன்றத்திடம் ஒப்படைக்கிறேன் என்று நீதிமன்றத்துக்கே அவர் கூறியிருந்தார். ஆனால் சென்ற வாரம் அவர் நீதிமன்றத்துக்கு போன பொழுது கூறியிருக்கிறார், நாங்கள் எங்களிடம் அவ்வாறு யாரும் சரணடையவில்லை, எங்களிடம் யாரும் சரணடைந்து காணாமல் போகவில்லை. இதே நீதிமன்றத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அப்படியானால் இந்த நீதித்துறையினுடைய நியாயம் என்ன? இதனால் தான் தமிழர்கள் கேட்பது, ஒரு நீதியான நியாயமான தீர்வு எங்களுக்கு கிடைக்க வேண்டுமானால் அது எந்த அடிப்படையில் நடைபெற வேண்டும், அதுக்கு ஒரு சர்வதேச தரம் வாய்ந்த நீதித்துறை வேண்டும் என்ற கேள்விக்கான நியாயங்கள் இதுதான். 1987ஆம் ஆண்டு இந்தியாவும் இலங்கையும் இணைந்து தமிழர்களுக்கான ஒரு ஒப்பந்தத்தை செய்து கொண்டார்கள். அதிலே அக்காலத்திலே போரிலே ஈடுபட்ட விடுதலை புலிகள் கூட ஒப்பமிடவில்லை. தமிழர் விடுதலை கூட்டணியுடைய தலைவர்களாக இருந்த அப்பா பிள்ளை அமுதலிங்கம், இன்றைய எங்களுடைய கட்சியின் தலைவர் சம்பந்தனையா, சிவசிதம்பரம் போன்றவர்கள் கூட அந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தினூடாக வருகின்ற தீர்வுகள் எங்களுடைய மக்களுக்கு சரியான தீர்வை தராது என்று அந்த ஒப்பந்தத்திலே தீர்வை பற்றி அவர்கள் எதிர்த்திருந்தார்கள். ஆனால் ஒப்பந்தத்தை எதிர்க்கவில்லை, தீர்வை எதிர்த்திருந்தார்கள். ஆனாலும் கூட இந்தியா எங்களுக்கு ஒரு நன்மையை பயக்கும், இந்தியா இதிலே தலையிட்டிருப்பதனால் இது ஒரு சர்வதேச தீர்வாக அமையும், ஒரு சர்வதேசத்தினுடைய ஒப்பந்தமாக இது இருக்கும் என்ற அடிப்படையிலே அக்காலத்திலே ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அந்த இணைக்கப்பட்ட தற்காலிகமாக இணைக்கப்பட்ட வடக்கு கிழக்கு இணைப்பு கூட 18 வருஷங்கள் ஒன்றாக இருந்த வடகிழக்கு இணைந்த மாகாணங்கள் கூட ஏவிபியினுடைய அவர்களுடைய ஒரு சாதாரண நபர்கள் அளித்த ஒரு வழக்கின் மூலமாக, அவர்கள் செய்த வழக்கின் மூலமாக அந்த இணைப்பு பிரிக்கப்பட்டது. அவ்வாறு இந்த நீதிமன்றத்திலே நீதிமன்றங்கள் இலங்கையிலே இன ஒற்றுமை, நாட்டினுடைய பலம், மக்களுக்கான இன சௌன்யத்தை பேணுகின்ற வகையில் இந்த நீதிமன்றங்கள் நடந்திருக்கிறதா, அது சரியானதுதானா என்கிற கேள்வி இந்த நாட்டிலே காணப்படுகின்றது. ஆகவே நீதித்துறை எப்பொழுதும் ஒரு நாட்டிலே, இந்த குறிப்பாக இந்த இலங்கையிலே ஒரு சிங்களவர்கள் சார்ந்ததாக அல்லது அது ஒரு சிங்கள மக்களுக்கான நீதிமன்றங்களாகவே இருந்திருக்கின்றன. அது தமிழர்களுக்கான நீதியை வழங்கக்கூடிய வகையிலே அந்த நீதிமன்றங்கள் அமைந்திருக்கவில்லை என்பதுதான் தமிழர்களுடைய ஏகோபித்த கருத்து. இனியும் கூட அந்த காலம் வரக்கூடாது. நீதிபதிகளுடைய சம்பளங்கள் உயர்த்தப்பட வேண்டும், அவர்கள் லஞ்சம் வாங்குவர்களாக மாறக்கூடாது, அவர்களுக்குரிய காலம், அவர்களுக்குரிய சேவை, அவருடைய மூப்பு, அவருடைய அந்த பணிகள் கௌரவிக்கப்பட வேண்டும். அதனை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால்
நீதிமன்றங்களுடைய தீர்ப்பு நீதியானதாக இருக்க வேண்டும் என்பதுதான் மிக மிக முக்கியமானது. குறிப்பாக இன்று முல்லைத்தீவு மாவட்டத்திலே காணாமல் போனவருடைய வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய பெற்றோர்கள் முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய கச்சேரிக்கு முன்பால் உங்கள் கௌரவ பிரதி தவிசாளரோட உங்களுடைய வன்னி மாவட்டத்திலே அவர்கள் உண்ணாவிரதம் இருக்கிறார்கள். உங்களுடைய வவுனியா மாவட்டத்திலே இவ்வாறு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் உண்ணாவிரதம் இருக்கிறார்கள், போராட்டம் நடத்துகின்றார்கள். நான் பிரதித்துவப்படுத்துகிற கிளிநொச்சி மாவட்டத்தில் கூட கந்தசுவாமி ஆலயத்துக்கு முன்பாக இன்று 50 நாட்களாக அந்த மக்கள் போராட்டம் நடத்துகிறார்கள். தங்களுடைய பிள்ளைகளை உறவுகளை காட்டுங்கள் என்று. யாழ்ப்பாணத்தினுடைய வடமராட்சி கிழக்கிலே மருதங்கணியில் பிரதேச செயலாளர் அலுவலகத்துக்கு முன்பாக அந்த மக்கள் இன்றும் தொடர்ந்து 16 நாட்களாக அவர்கள் போராட்டம் நடத்துகின்றார்கள். திருவோணமலையிலே நடத்துகிறார்கள். இவ்வாறு பல்வேறுபட்ட இடங்களிலும் மக்கள் இவ்வாறு போராடி கொண்டிருப்பது இந்த நாட்டினுடைய நீதியை கேள்விக்குட்படுத்தவில்லையா? இது இந்த நாட்டினுடைய நீதிதானா என்று 7 ஆண்டுகள் 8 ஆண்டுகள் கடந்திருக்கிறது. 2009ஆம் ஆண்டு இந்த நாட்டிலே ஒரு பாரிய யுத்தம் நடந்தது. எல்லாரும் நீங்கள் பாதுகாப்பு வலயங்களுக்கு செல்லுங்கள், நீங்கள் ஆஸ்பத்திரிகளுக்கு செல்லுங்கள் என்று அரசாங்கம் அறிவிக்க மக்கள் ஓடினார்கள். ஓடி அவர்கள் சென்ற இடமெல்லாம் பராஜ் குண்டுகளும் தொடர் செல்லுகளும் வீசப்பட்டு பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டார்கள். பலர் சரணடைந்தார்கள், பல்வேறுபட்ட ஆதாரங்களோடு சரணடைந்தார்கள். இலங்கையிலே இருந்த பிரபல்யமான ஒரு பங்கு தந்தை பிரான்சிஸ் அடிகளார் தலைமையிலே 56 பேர் முன்னாள் போராளிகள் ஒரு அரச பேருந்திலே ஏற்றிச் சென்றதற்கான முழு ஆதாரங்களும் உண்டு. பாலகுமாரன் அவருடைய மகன், அவரோடு இணைந்த பலர் உள்ளுக்கு இராணுவத்திடம் சரணடைந்ததற்கான படங்கள் ஆதாரங்கள் பல ஊடகங்களிலே வெளிவந்திருக்கிறது. லங்கா கார்டியன் பத்திரிகை வெளியிட்டிருக்கிறது. பிரான்சிஸ் கர்சன் பிபிசியினுடைய செய்தியாளர் தன்னுடைய ட்விட்டரிலே வெளியிட்டிருக்கிறார். இவ்வாறான பல்வேறுபட்ட ஆதாரங்கள் இருக்கிறது. இவற்றையெல்லாம் கடந்தும் கூட அரசாங்கம் இன்று வரை நீதிக்கான வழியில் அவர்களுக்கு தீர்ப்பு வழங்க தயாராக இல்லை. தன்னுடைய கைகளால் ஒப்படைக்கப்பட்டவர்களை, தன் பிள்ளைகளை, கணவன்மாரை, வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களை இந்த குடும்பங்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நீதித்துறை சம்பந்தமான இந்த விடயத்திலே நீதி என்ன சொல்ல போகிறது? இந்த மக்களுக்கு நீதி என்ன வழங்க போகிறது? தமிழர்களுடைய சார்பில் நீதியினுடைய தன்மை என்ன என்று பல்வேறுபட்ட அமைச்சர்களும் பல கருத்துக்களை சொல்லுகிறார்கள். கௌரவ ஜனாதிபதி கூட புலனறுவையிலே, பலாலியிலே, குருநாகலில் கூட வைத்து சொல்லுகிறார், நான் ஒரு முதுகெலும்புள்ள சிங்களவனாக இருந்தால் நான் ஒரு இராணுவத்தினரை கூட காட்டிக் கொடுக்க மாட்டேன் என்று. நானும் ஒரு சிங்கள மகனாக இருந்தால் நானும் ஒரு சிங்கள இராணுவத்தை காட்டிக் கொடுக்க மாட்டேன், அது நானும் ஒரு சிங்கள மகனாக இருந்தால். ஆனால் பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்கு ஒரு சகோதர இனத்தைச் சேர்ந்தவர் என்ற வகையில் ஜனாதிபதியினுடைய கருத்து என்ன? இந்த நாட்டினுடைய பிரஜைகளாக இருக்கிற காணாமல் போன தமிழர்கள், வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு, இந்த நாட்டிலே கொல்லப்பட்டவர்களுக்கு, இந்த நாட்டிலே அழிக்கப்பட்டவர்களுக்கு இந்த நாட்டினுடைய அதி உயர்ந்த ஜனாதிபதி அவர்கள், அந்த மக்களுடைய சகோதரன் என்று குறிப்பிடுகிற ஜனாதிபதி அவர்கள் வழங்குகிற தீர்ப்பு என்ன என்று 50 நாட்களுக்கு மேலாக உணவருந்தாமல் அந்த மக்களால் வென்ற ஜனாதிபதி, வடக்கு கிழக்கிலே வாழுகின்ற தமிழ் மக்களுடைய வாக்குகளால் வென்று வந்த ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அவர்கள் இன்று உண்ணாவிரதம் இருக்கின்ற, போராட்டம் நடத்துகின்ற, தங்கள் பிள்ளைகளை காணவில்லை என்று செத்துக் கொண்டிருக்கிற தன்னுடைய சகோதரர்களுக்கு அவர் சொல்லுகின்ற வார்த்தை என்ன? அவர் ஒரு சிங்கள பொதுமகன் என்ற அடிப்படையில் இராணுவத்தை காட்டிக் கொடுக்கவில்லை என்பது அவருடைய கருத்து. ஆனால் அழிக்கப்பட்ட தமிழர்களுக்கு, சாகடிக்கப்பட்ட தமிழர்களுக்கு, இந்த நாட்டினுடைய பிரஜைகள், குடிமக்களாக இருந்த தமிழர்களை இதே நாட்டின் இராணுவம் அளித்திருந்தது. அதற்கு அவர் கொடுக்கின்ற பதில் என்ன? ஆகவே இது நியாயமானதா? இவர்கள் சொல்லுகின்ற பதில்கள் நியாயமானதா? ராஜித சேனாரட்ன கௌரவ சுகாதார அமைச்சர் கூட நேற்று முன்தினம் யாழ்ப்பாணம் வந்திருந்தார். யாழ்ப்பாணத்திலே வந்து பல விடயங்களில் அவர் கலந்து கொண்டார். ஆனால் அவர் பேசுகிற பொழுது சொன்னார், எந்த சர்வதேச விசாரணையும் நடக்காது, நாங்கள் சம்மதிக்க மாட்டோம், யாரையும் நாங்கள் காட்டிக் கொடுக்க மாட்டோம். இங்கே பிரதமர் சொல்லுகிறார், லக்ஷ்மண் கிரியல்ல சொல்லுகிறார், பல்வேறுபட்ட அமைச்சர்கள் சொல்லுகிறார்கள். எல்லோருமே தலைமை தாங்கக்கூடிய சிங்கள தலைவர்கள் இந்த பிரச்சனை தொடர்பிலே மூடி மறைக்கின்ற விடயங்களை கையாளுகிறார்கள். இது ஒரு நியாயமானதா? ஆகவேதான் அழிக்கப்பட்ட மக்கள் சார்பாக, அழிந்து போன தேசத்தின் சார்பாக, அந்த தமிழர்களுடைய பிரதிநிதி என்ற அடிப்படையில் நாங்கள் கேட்பது, இந்த மக்களுக்கான நீதி என்ன? இந்த நாட்டில் எவ்வாறு கிடைக்கப் போகிறது? இந்த நீதி எவ்வாறு வழங்கப்படும்? இதற்கான காலம் எப்பொழுது வரும்? 2 ஆண்டுகள் ஜெனீவாவிலே கால அட்டவணை வழங்கப்பட்டிருக்கிறது. அது கூட நாங்கள் செய்ய மாட்டோம் என்று பிரதி வெளிநாட்டு அமைச்சர் கூட குறிப்பிடுகின்றார். இந்த நிலையிலே தான் நான் கேட்கிறேன், இந்த நீதித்துறைகள்,
இலங்கையில் இருக்கிற நீதித்துறை இதற்கு ஒரு சரியான தீர்ப்பை வழங்குமா? ஆகவே தயவு செய்து தலைமை தாங்கும் எங்களுடைய குழுக்களின் பிரதி தவிசாளர் அவர்களே, இந்த நாட்டினுடைய நீதித்துறைக்கான செயல் கட்டுமானங்கள் கட்டியமைக்கப்பட வேண்டும், அவர்களுக்கான சம்பளங்கள் கூட்டப்பட வேண்டும், நீதி சேவை ஆணைக்குழு சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்ற விடயங்களில் நாங்கள் மாற்று கருத்துக்களை கொண்டிருக்கவில்லை. ஆனால் இலங்கையினுடைய நியாயாதிக்கம் எவ்வாறு பேணப்பட வேண்டுமோ அதே போலதான் இலங்கையில் இருக்கிற ஒவ்வொரு இனங்களுக்கான நியாயாதிக்கமும் பேணப்பட வேண்டும். உலகத்திலே எந்த ஒரு ஜீவனும் தன்னுடைய நேர்மைக்காக, சத்தியத்திற்காக, தன்னுடைய உண்மைக்காக, நீதிக்காக போராடுகிறது. அவ்வாறான நீதிக்காக போராடுகிற இனத்தினுடைய தீர்வு என்ன? இந்த நாட்டிலே அந்த தீர்வு எவ்வாறு வழங்கப்பட இருக்கின்றது? இன்று யாழ்ப்பாணத்திலே எத்தனை வழக்குகள் கிடப்பிலே போடப்பட்டிருக்கிறது, எத்தனை வழக்குகள் இன்றும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வாரமும் நீங்கள் பாருங்கள். கௌரவ தலைமை தாங்கும் எங்களுடைய குழுக்களின் பிரதி தவிசாளர் அவர்களே, நீங்கள் கடந்த ஒரு 3 மாதங்களை, இந்த 2017ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்திலிருந்து இன்று வரை, இந்த வருகிற சித்திரை வருஷம் வரை எத்தனை அமைச்சர்கள் யாழ்ப்பாணம் வந்திருக்கிறார்கள், எத்தனை அமைச்சர்கள் மட்டக்களப்புக்கு போயிருக்கிறார்கள், எத்தனை அமைச்சர்கள் மன்னாருக்கு போயிருக்கிறார்கள். இவ்வாறு எல்லாம் வந்தவர்கள் வெறும் சுற்றுலாக்களாக இருக்கிறதா, அல்லது அவர்கள் வெறுமனே அந்த மக்களை பார்த்துவிட்டு செல்லுகின்றவர்களா? போராடுகின்ற, வாழ துடிக்கின்ற, சொந்த இடங்களுக்கு செல்ல நினைக்கின்ற, சிறையில் இருக்கின்ற சிறை கைதிகளுக்கு இவர்கள் சொல்லுகின்ற பதில் என்ன? இதனைத்தான் நாங்கள் இந்த இடத்திலே கேட்கிறோம். ஆகவே நீதி சாகக்கூடாது. யாரும் சாகலாம், நான் சாகலாம், நீ சாகலாம், நீதி சாகக்கூடாது என்பதுதான் மிக முக்கியமானது. அந்த நீதி நியாயமானதாக இருக்க வேண்டும், அந்த நீதி சட்டத்துக்குட்பட்டதாக இருக்க வேண்டும், அந்த நீதி நாட்டினுடைய நியாயாதிக்கத்துக்குட்பட்டதாக இருக்க வேண்டும். நியாயாதிக்கம் வெல்லப்பட வேண்டுமானால், நீதி வெல்லப்பட வேண்டுமானால், நீதித்துறை ஒரு சரியான முறையிலே கொண்டு செல்லப்பட வேண்டும் என்பதையே நான் இந்த இடத்திலே குறிப்பிட விரும்புகின்றேன். மிக முக்கியமாக இன்று யாழ்ப்பாணத்திலே பல இடங்களிலே கஞ்சா போதை வஸ்து பற்றி சொல்லப்படுகிறது. படங்களோடு செய்திகள் வருகின்றன. வடமராட்சியிலே கேரள கஞ்சா பிடிபட்டதாக சொல்லுகிறார்கள். கேரள கஞ்சா என்று சீல் பண்ணி வருவதை எவ்வாறு அவர்கள் அடையாளம் காணுகிறார்கள்? அதேபோல யாழ்ப்பாணத்தினுடைய மாதகளில் அல்ல யாழ்ப்பாணத்தினுடைய பல்வேறு பிரதேசங்களில் கஞ்சாவை நாங்கள் 2 கோடி ரூபாய் கஞ்சா பிடித்திருக்கிறோம், நாங்கள் 5 கோடி ரூபாய் கிரைனை பிடித்திருக்கிறோம் என்றெல்லாம் விளம்பரம் செய்கிறார்கள். போலீசார் படம் எடுக்கிறார்கள். ஆனால் இந்த கஞ்சா கொண்டு வந்தவர்களை மட்டும் படத்திலே காண முடியவில்லை. ஆகவே யாழ்ப்பாணத்தில் இருக்கிற போலீசார் தான் கஞ்சா கடத்துகிறார்களா? என்னிடம் ஒரு சந்தேகம் இருக்கிறது. ஏனென்றால் கடற்படையினரால் கஞ்சா, கேரள கஞ்சா கடலால் தானே வர வேண்டும். ஆகவே இலங்கையில் இருக்கிற கடற்படையினர் கஞ்சா கடத்துகிறார்களா? நான் ஒரு முறை இங்கே இரணைதீவினுடைய இடத்தை அந்த மக்களுக்கு விட வேண்டும் என்று நாட்டின் பிரதமர் அவரிடம் கேள்வி கேட்ட பொழுது அவர் சொன்னார், ஒரு காலத்திலே விடுதலை புலிகள் ஆயுதங்களோடு திரிந்ததால் நாங்கள் 90ஆம் ஆண்டிலே அந்த மக்களை எழுப்பியிருந்தோம், அதனால் அந்த இடத்தை விடவில்லை என்று. இப்பொழுது இந்த நாட்டினுடைய உயர்ந்த பிரதமர் கூறுகிறார், இந்த நாட்டிலே அந்த கஞ்சா கடத்துவதால் அந்த இடத்தை விட முடியாமல் இருக்கிறது என்று. எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. கஞ்சாவை யார் கடத்துகிறார்கள்? ஏன் கடத்தினவர்களை படத்தோடு போட முடியவில்லை? யாழ்ப்பாண போலீசாரால் கஞ்சாவை பிடிக்கிறார்கள், ஆனால் கஞ்சா கொண்டு வந்தவரை பிடிக்க முடியவில்லை. எத்தனை பேர் யாழ்ப்பாணத்திலே நான் கேட்கிறேன், சரி கஞ்சா இவ்வளவு கோடிக்கணக்கான கஞ்சா யாழ்ப்பாணத்துக்குள் வருகிறது, அப்படியானால் எத்தனை பாடசாலை மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், எத்தனை இளைஞர்கள் கஞ்சாவால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள்? சரி, கஞ்சா பாதிக்கப்பட்ட, போதை வசனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான புனர்வாழ்வு நிலையங்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறதா? இங்கே கூட அங்கடு என்ற இடம் இருக்கிறது. 1000 பேருக்கு மேல் அவர்களுக்கு பயிற்சி வழங்கப்படுகிறது. ஆனால் யாழ்ப்பாணத்தில் அந்த நிலை இல்லாத ஒரு சூழலில், அவ்வாறானால் கஞ்சா வருகிறது வருகிறது என்று சொல்லுகிற நிலை, படங்களோடு பத்திரிகையிலே செய்திகளை போடுகின்ற போலீசார் ஏன் அந்த கொண்டு வந்த நபர்களை பிடிக்க முடியவில்லை? இங்கேதான் நான் கேட்கிறேன், இந்த நீதித்துறை என்ன செய்கிறது? ஏன் நீதித்துறையால் இதை காண முடியவில்லை? ஏன் நீதித்துறை இவர்களை பிடிக்க முடியவில்லை? ஏன் நீதித்துறையால் இதற்கு ஒரு நியாயமான நீதியை வழங்க முடியவில்லை? நாங்கள் வாழ்வெட்டோடு திரிபவர்களை அடக்க நினைக்கிறோம். சரி, அது இந்த நாட்டிலே நீதியை கடைபிடிப்பது. கஞ்சா காய்ச்சுபவர்களை, கஞ்சா கொண்டு வருபவர்களையும் கசிப்பு காய்ச்சுபவர்களையும் நீதிமன்றங்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை. போலீசார் இந்த விடயங்களிலே மிக உடந்தையாக இருக்கிறார்கள். போலீசார் இதற்கு கையூட்டல் வாங்குகிறார்கள். இதற்கு படையினருடைய உதவி இருக்கிறது. ஒரு காலத்திலே யாழ்ப்பாணத்தினுடைய பிரதேசங்களில் இருந்த படையினரை விட இப்பொழுது கடற்படை, இராணுவம், போலீசார், விமானப்படை வடகிழக்கிலே உள்ள பல்வேறுபட்ட பிரதேசங்களில் குவிக்கப்பட்டிருக்கிறது.
இவ்வாறான ஒரு படை முகாம்களுக்கு மத்தியில் குறைந்தது வடக்கு மாகாணத்தில் மட்டும் 1,50,000க்கு மேற்பட்ட படையினர் சுற்றி வளைத்திருக்க கோடிக்கணக்கான ரூபாய் கேரள கஞ்சா வருகிறது, அந்த நாட்டு கஞ்சா வருகிறது, இந்த நாட்டு கஞ்சா வருகிறது என்று போலீசார் படம் பிடிக்கிறார்கள் என்றால் இது எந்தளவு நியாயமானது? இது யாரை ஏமாற்றுவதற்கான விடயம் அல்ல? இதனுடைய விடயங்கள் என்ன? இதற்கான பின்னணி என்ன? ஆகவே இராணுவம் தொடர்ந்து வைத்திருப்பதற்காக, இராணுவம் தொடர்ந்து நிலங்களை பிடித்திருப்பதற்காக, அந்த மக்கள் தொடர்ந்தும் அகதி முகாம்களில் வாழ்வதற்காக இப்படியான நாடகங்கள், இந்த வகையான நாடகங்கள் ஆடப்படுகிறதா? அவை கௌரவ குழுக்களின் பிரதி தவிசாளர் அவர்களே, இந்த நீதித்துறை நீதிமன்றங்களுடைய விடயங்கள் மிக முக்கியமானவை. ஆனால் பல்வேறுபட்ட இலங்கையிலே காணப்பட்ட வழக்குகள், நீங்கள் கடந்த கால வரலாறுகளை பார்த்தீர்கள் என்றால் அண்மையில் கூட இருந்த ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் பதவியேற்ற பொழுது அவருக்கு முதல் இருந்த பிரதம நீதியரசர் கூட குறிப்பிட்டதாக ஜனாதிபதி ஒரு இடத்திலே குறிப்பிட்டிருந்தார், நீங்கள் என்ன சொல்லுகிறீர்களோ அவ்வகையான தீர்ப்புகளை வழங்க நான் தயாராக இருக்கிறேன் என்று. நான் அந்த பிரதம நீதியரசரை இங்கு குறிப்பிட விரும்பவில்லை பெயரை, ஆனால் ஜனாதிபதி வெளிப்படையாக பேசியிருந்தார், நீங்கள் என்ன தீர்ப்பு சொல்லுகிறீர்களோ அதனை நான் சொல்லுவேன் என்று. அவ்வாறான நீதிபதிகள் இந்த நாட்டுக்கு இருக்கக்கூடாது. நீதித்துறை ஒரு நியாயமானதாக, பக்குவம் உள்ளதாக, இன மத பேதமற்றதாக தன்னுடைய நீதியை வழங்கக்கூடியதாக இருக்க வேண்டும். நீதி ஒரு இனங்களை பிரிப்பதாக, இனத்தினுடைய வாழ்வுகளை அளிப்பதாக இருக்கக்கூடாது. அந்த வகையிலே நீதித்துறை சார்ந்த நீதிபதிகளுக்கு சம்பள ஏற்றங்களை வழங்குவது, அவர்களுக்கான பதவி உயர்வுகளை வழங்குவது, அவர்களுக்கான சலுகைகளை வழங்குவது என்பது நாட்டினுடைய நீதி ஸ்திரத்தன்மை, இனங்களுக்கிடையில் இருக்கின்ற குரோதங்களை கலந்து அவர்களுக்கான நீதியும் சமத்துவமும் கிடைக்க, அவர்களுக்கான சமமான வாழ்வு கிடைக்க நீதிமன்றங்கள் தங்களுடைய தலையாய கடமையை மேற்கொள்ள வேண்டும் என்பதை இந்த இடத்திலே பதிவு செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி.